பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் பல திருமணங்களை முடித்தவர்கள். அவர்களுடைய 25வது வயது தன்னை விட 15 வயது மூத்த ஹதீஜா பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய 2 முறை திருமணமான விதவையை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அவருக்கு வயது 25, ஹதீஜா நாயகியாருக்கு வயது 40. அதற்கு பிறகு பெருமானார் 13 ஆண்டுகளாக வேறு திருமணம் முடிக்கவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மறுமணம் பிடிக்கிறார்கள். இந்த மறுமண கோட்பாட்டிலே, பலதார மன கோட்பாட்டிலே இஸ்லாம் ஒரு நீதியை சொல்கிறது. மிக முக்கியமான கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், 2 திருமணம் முடிக்கலாமா? முடிக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சொன்னால், 2 பேரிடமும் சரியான முறையிலே நீதியாக உங்களால் 2 மனைவியிடம் நடக்க முடிந்தால் நீங்கள் அந்த திருமணத்தை செய்யுங்கள். இல்லை என்றால் செய்யாத. 2 மனைவி இருந்து ஒரு மனைவிக்கு ஒரு கூடுதல் நேரம், இன்னொரு மனைவிக்கு குறைவான நேரம், ஒரு மனைவிக்கு கூடுதல் பணம், இன்னொரு மனைவிக்கு குறைவான பணம் என்ற நீதியை நீங்கள் சரிந்து விட்டால் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது ஒரு புஜம் சாய்ந்தவராக அவர் எழுப்பப்படுவார். எனவே 2 மனைவி இருந்தால் நீங்கள் 2 மனைவியிடம் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்ற பெருமானார் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்த போதும் அந்த வாழ்க்கை பக்கத்தை படித்தால் நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை பெரும் மரியாதையாக மாறும். அவர்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் நீதியினுடைய உறைவிடமாக திகழ்ந்தார்கள். எங்களிடம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முறை வைத்து வருவார்கள். இந்த நாளில் இந்த மனைவியுடன் இருப்பது. அப்படி வரும்போது, அப்படி வரக்கூடிய நாளிலே இறுதி காலகட்டத்திலே இயலாமையினுடைய கடைசி பக்கத்தில் இருந்தபோது நபிகள் நாயகம் அவர்கள் எந்த மனைவியிடம் செல்ல வேண்டுமோ அந்த மனைவியிடம் அனுமதி கேட்பார்கள். இறை தூதர் அவர் நினைத்தால் எங்கும் செல்லலாம். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமை, இந்த நாளிலே நான் இங்கே செல்கிறேன் என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு செல்வார்கள் என்பதை அவருடைய மனைவிமார்கள் சொல்லும் போது பெருமானார் நபிகள் நாயகத்துடைய நீதம் செறிந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த பக்கங்களாக அதை நாம் பார்க்கலாம்.